நேற்று ஒரு காமெடி. நான் செஞ்சது சரியா ரைட்டா, நான் தான் முட்டாளா இல்லை என்னன்னு எனக்கு தெரியலைங்க. நான் செஞ்சு தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை இப்படி தான் பண்ணியிருக்கணும், இல்லை இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு உண்மையாகவே தெரியல, அதனால தான் நான் இதில் வீடியோவாக போடுறேன். என்னென்னா நேற்று வந்து சிலிண்டர் வந்தது, எங்கள் வீட்டு சிலிண்டர் காலி ஆகிப்போச்சு. எங்களோட சிலிண்டர் பதிஞ்சோம். சிலிண்டர் பதிஞ்சதில் 865 ரூபாய் பில்லு வந்துச்சு. அதில் வந்தது மெசேஜ். சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாட்ட சொன்னோம். அவர் வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிருந்தாரு, 2 500 தாள். சரி சிலிண்டருக்காரங்க வந்தால் அந்த 500 ரூபாய் காலை சில்லறை இல்லைன்னு சொல்லுவாங்களே 1000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த 865 ரூபாயை வந்து அதில் என்ன எவ்வளோ வந்துச்சோ மெசேஜ், அந்த 865 ரூபாய் நான் வீட்டில் இருந்த சில்லறையெல்லாம் பொறுக்கி ரெடி பண்ணி 865 ரூபாய் வச்சுருந்தேன். அப்புறம் சிலிண்டருக்காரங்க வந்தாங்க. சிலிண்டருக்காரங்க வந்தோடனே கொடுத்தாங்க, காசு கொடுத்தா அவங்க சிலிண்டர் போட்டாங்க. காசு வாங்கும்போது இது நம்ம சில்லறையாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதில் 865 ரூபாய் வந்ததுங்க, அதாங்க கரெக்டாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இன்னும் 50 ரூபாய் சேர்த்து கொடுமா, யார் சொன்னது 865 ரூபான்னு சொல்லிட்டு இன்னும் 50 ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இன்னும் 50 ரூபாய் அப்படின்னு நான் கேட்டேன். அது சார்ஜ் பில்லுமா அப்படின்னு சொன்னாங்க. சார்ஜ் பில்லா? அப்படிலாம் நாங்கள் எதுவும் தர முடியாதுங்க. எங்களுக்கு வந்து மெசேஜுக்கு நாங்கள் பதிவு பண்ணும்போது எங்களுக்கு செல்லில் என்ன மெசேஜ் வருதோ அந்த காசு தான் நான் தருவேன், நான் எக்ஸ்ட்ராலாம் நான் காசு தரமாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் என் கூட வாக்குவாதம் பண்ணாரு. இன்னும் நீங்கள் உலகத்தில் நாங்கள் எல்லார் வீட்லையுமே நாங்கள் அதை தான் வாங்கிட்டு வரோம், நீங்கள் என்ன காசு தரமாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கோபமாக பேசினாரு. இல்லைங்க என்னால் தர முடியாதுங்க, எனக்கு மெசேஜ் என்ன வருதோ அதுதாங்க நான் தருவேன், நீங்கள் இஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு போங்க, நான் வச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, உடனே அந்த 65 ரூபாய் என்கிட்ட திரும்ப கோபமாக என் கையில் வச்சாரு. எதுக்கு 65 ரூபாய் வச்சுட்டு போய் காசு எடுத்துலாமா அப்படின்னு சொன்னார். இல்லைங்க எனக்கு காசு நான் தரவே முடியாதுங்க, நான் எல்லாம் யாருன்னா கேட்டு பார்த்து எனக்கு விவரம் தெரியல, நான் யார்ட்ட கேட்டு பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த சில்லறையை அவர் வாங்கிக்கின்னு கோவமாக விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாரு. இதில் எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், மாமா சிலிண்டர் எவ்வளோ தான் அப்படின்னு கேட்டேன். சிலிண்டர் வந்து அது எவ்வளோ பதிவாயிருக்குதோ அதை விட எக்ஸ்ட்ரா 50 ரூபாய் கேட்பாங்க கொடுன்னு சொன்னார். ஐயோ அப்படியா, நான் வந்து அவங்க காசு கேட்டாங்க, நான் வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் என்கிட்ட கோவமாக சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. அப்படின்னா போ சண்டை போட்டு போயிட்டியா, அடுத்த மாதம் அவர் உனக்கு சிலிண்டர் கொடுத்து கொஞ்சம் மேலே இங்கே பார்க்க போகிறாங்க, நீங்கள் நம்ம சிலிண்டர் பதிஞ்சாலும் நம்ம வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சு அவங்க குழந்தை தரமாட்டாங்க, எதுக்கு நீ அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற, எல்லாருமே சார்ஜ் பில்லுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வாங்குவாங்க, நாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார். இது கொடுத்து தான் ஆகணுமா, இல்லை உண்மையா, இல்லை நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன அனுப்பியிருக்குதோ அதை மட்டும் கொடுத்தா போதுமா, யாராவது தெரிஞ்சவங்க வந்து பதில் சொல்லுங்கள். எஸ்.